நாம் தமிழர் கட்சியின் விக்கிரவாண்டி வேட்பாளராக களமிறக்கியுள்ள இந்த அபிநயா என்பவர் யார்? கடும் போட்டி நிறைந்த தர்மபுரியிலே பல கட்சிகளை அலற வைத்த இவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சிம்ம சொப்பனமாக இருந்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த இடத்தில் அதிக பலம் இருக்கிறது என தெரிந்தும் அந்த கட்சிகளை நேர் எதிராக நின்று எதிர்த்தவர் என்பதில் மாற்று கருத்தில்லை. அபிநயா அவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமல்லாமல் மக்களுக்கான மிக உயர்ந்த களப்போராளியாக இருந்துள்ளார் என்பது கூடுதல் சிறப்பு. பல தரமான சம்பவங்களை அவர்கள் ஏற்கனவே செய்துள்ளார். அவர்களுக்காக 100% உழைப்பை நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவரும் கொடுத்தால் அவர்களது வெற்றி நிச்சயம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சொந்த ஊரில் நிற்பது என்பது அவரின் வெற்றிக்கான ஒரு மிக முக்கிய எடுத்துக்காட்டாக கூட அமையலாம். தருமபுரி வாக்குச்சாவடியில் அவர்கள் கடும் மும்முனை போட்டியிலும் கூட 131 வாக்குச்சாவடிகளில் நாம் தமிழர் கட்சியை 3ஆம் இடம் பிடிக்க அவர் உதவியிருந்தார். 3இல் 2ஆம் இடம் பிடிக்க உதவியிருந்தார். பாஜகவை விட 127 வாக்குச்சாவடிகளில் அவர் பின்னுக்கு தள்ளியுள்ளார் என்பது மிக சிறப்பான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அரூர் வாக்குச்சாவடியில் 57வது இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஓட்டு கூட வாங்க முடியவில்லை. அந்த அளவிற்கு அவருடைய களப்பணி என்பது வீரியமாக செயல்பட்டதில் மாற்று கருத்து கிடையாது. நாம் தமிழர் கட்சி இன்னும் கூடுதலாக செயல்பட்டால் உண்மையில் அவருக்கு வெற்றி என்பது எட்டாக்கனி ஒன்றும் கிடையாது. முதலாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆன பிறகு நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகிற இந்த இடத்தில் வெற்றி பெறுவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி நிச்சயம் வெல்லும் என தமிழ் தேசியவாதிகள் அனைவருமே எதிர்பார்த்து கொண்டுள்ளனர்.